இந்த சௌராஷ்டிர தேசம் பஞ்சாபில் சௌவீர தேசமாகவும், உத்தரப்பிரதேசத்தில் சௌரசேன தேசமாகவும், மத்திய பிரதேசத்தில் அவந்தி தேசமாகவும் பறந்து விரிந்து சௌராஷ்டிரா கிங்டமாக இருந்ததுங்க. இங்கே பேசப்பட்ட மொழிதான் சௌரசேனிங்கிற பழமையான மொழி. கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவர் தம் போதனைகளை எளிதில் மக்களை சென்றடைய சமஸ்கிருதத்தை தவிர்த்தார். இதனால் வடகிழக்கு இந்தியாவில் சௌராஷ்டிரா மொழி சௌரசேனி, அப்ரம்சா அல்லது பாகத மொழின்னு சொல்வாங்க. இதிலிருந்து பாலி மொழி உருவாகி புத்தர் தம் போதனைகளை போதித்தார். இதேபோல் மகாவீரர் ஜைன மதத்தில் தம் போதனைகளை சௌராஷ்டிரா என்ற சௌரசேனி பிராகிருதம் மொழியில் போதித்தார். பிராகிருதம் என்றால் இயற்கை. இதனால் மகாவீரர் அந்தந்த பிராந்திய வட்டார பகுதிகளில் பேசப்பட்ட மொழிகளில் மகாவீரர் போதனைகளை போதிக்கப்பட்டது. இவ்வாறு ஜைன மதத்தின் சௌரசேனி பிராகிருதம் மொழி போதனைகள் தமிழகத்தில் இயற்கையாக சமண மதமாக தமிழ் மொழியில் பின்பற்றினர். இந்த சௌரசேனி மொழி பஞ்சாபி மற்றும் ராஜஸ்தானி மற்றும் உருது மொழிகளில் கலந்துள்ளது. தற்போது குஜராத்தில் பேசப்படும் குஜராத்தி, சௌரசேனி, பார்சி, உருது மொழிகளிலும் கலந்துள்ளது. குஜராத் என்ற சௌராஷ்டிர தேசத்தில் சௌரசேனி மொழி சௌராஷ்டிரி மொழியாகவும், விந்திய மலைக்கு கடந்து சென்று உருவான மொழி மராட்டி அல்லது மகாராஷ்டிரியாகவும் பிரிந்தது. சௌராஷ்டிர தேசம் மகாராஷ்டிரா வழியாக உள்ள கடற்கரை பகுதிகளில் சௌரசேனி மொழி கொங்கணி மொழியாக உருவானது. பண்டைய காலங்களில் தென்னிந்தியா முழுவதும் தமிழ் பேசப்பட்டது. சமஸ்கிருதத்தில் தமிழ் மொழியை திராமிழா என்று சொல்வார்கள். இந்த தமிழ் மொழி மேற்கு தொடர்ச்சி மலை கடந்து மக்கள் இனம் பரவி ஒரு கலாச்சாரம் உருவானது. மலையும் ஆழமும் கடந்து சென்ற பகுதி மக்கள் மலையாள மொழி பேசினார்கள். இந்த மலையாள மொழி இலக்கியங்களில் சௌரசேனி கலந்துள்ளது. அதேபோல சௌராஷ்டிரா என்ற சௌரசேனி மொழி மராட்டி, மகதி, பாலி, கொங்கணி மொழிகளுடனும் தமிழ் கலந்து கன்னடம், தெலுங்கு மொழிகள் உருவானது. இவ்வாறு மொழிகள் உருவாவதற்கு காரணமான இந்த ராஜ்யங்கள் மௌரிய, சாதவாகன, ராஷ்டிரகூட, பல்லவ, சாளுக்கிய, கடம்ப, சேர, சோழ, பாண்டிய, ஹொய்சாலா மற்றும் பல அரசர்களின் சுயம்பரம் மூலமாக மக்களும் மொழிகளும் கலந்து உருவாகி இருக்கலாம். இப்படி சௌரசேனி மொழிதான் தற்போது ஹிந்தி மொழியாகவும் மாற்றம் கண்டது. இவ்வாறு சௌரசேனி மொழி பாரத தேசம், ஈரான் ஆகியவற்றுடன் மொழி கலவையாக பல பிராகிருத வட்டார மொழிகளாக பிரிந்து இருப்பதை அறிய முடிகிறது. ஆதி காலங்களில் தென்னிந்தியா முழுவதும் தமிழ் பேசப்பட்டது போல வட இந்தியாவிலும் சௌராஷ்டிரா என்ற சௌரசேனி மொழி பேசப்பட்டிருக்கிறது. வட என்ற சொல்லுக்கு தமிழில் ஆலமரம் என்று பொருள். ஆலமரக் கிளைகள் போன்று சௌரசேனி மொழி பிற மொழிகளிலும் கலந்திருப்பதால் பொதுவாக வடமொழி என்றும் கூறலாம். நன்றி, வணக்கம்.